ஹாய் வணக்கம் மகளே, நீங்கள் பார்க்குறது கோஸ்ட் கேமிங். நம்ம வீடியோ வரோம் பார்த்தீங்கன்னா 911 கேனிபிள் ப்ரே தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கலாம், லைக் ஒரு ஷேர்ஸ் மறக்காம பண்ணி விட்டுருங்க. வாங்க கேம் பிளேக்குள்ளே போகலாம். இப்போ 911 கேனிபிள் 1 பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டினியூ புரிஞ்சிருக்கோம், அதை பார்த்துட்டு வாங்க. இப்போ வந்துட்டு நம்ம 2ஓட கண்டினியூஷன் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம கட்சீன் வருது ஒன்றுட்டாங்க. ஓகே, நம்ம வந்து 1ல் இருக்குது இந்த கேமோட ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம தப்பிச்சு போகும்போது நடந்த கட்சீனோட கண்டினியூஷன் போல். இவங்க வந்துட்டான் பாருங்கள், இல்லை அங்கிள் ஃப்ராங்க்லின் தப்பிச்சு போக பார்க்குறியா? அந்த பனியில் வந்துட்டு கால் தடை பறிஞ்செல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் நம்மள ஈஸியாக. இப்போ வீட்டுக்கு போகலாம் சொல்லி இழுத்துட்டு போகிறோம் நம்மள. இப்போ நம்ம வீட்டுக்கு திரும்ப போகிறோம் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறோம். இப்போ நான் புதுசாக ஒரு இடத்துல பிடிச்சிருக்கான். ஏடா இது லாக்கடு ஒரு கேஜில் போட்டு இங்கே வீட்டில் வச்சுருக்கான். எத்தனை கேஜிலாம் வீட்டில் வச்சுருக்க? இங்கே வந்துட்டு ஏதோ டைனிங் ரூம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இங்கே பாருங்கள், ஃபயர் ப்ளஸ்லாம் வச்சுருக்கான். இங்கே ஏதோ குரோபார் இருக்குது. இது நான் போக்கரா வச்சு எடுக்கலாம் இருங்க. வந்துருச்சு. ரோகம் பண்ணுறாதா வந்துட்டு எல்லா பொருளும் பக்கத்துலேயே வச்சுருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். முட்டாப்பேன் இருங்க, தப்பிச்சு போகலாம் நம்ம. இருங்க இப்போ வந்துட்டு இப்போ சொல்கிறான். இப்போ நான் வந்துட்டு இந்த கண்ணாடியை உடச்சிட்டா நான் இதில் தப்பிச்சு போயிடலாம். ஆனால் வந்துட்டு அது நிறைய சத்தத்தை அடிப்போம். எப்படி நான் சத்தம் இல்லாமல் உடைக்கிறது அப்படின்றான். ஓகே கைஸ், அந்த கண்ணாடியை உடச்சி தான் நம்ம இப்போ தப்பிக்கணும்னு சொல்லிட்டான், இண்டிகேட் பண்ணிட்டான் நம்மளுக்கே. சரி விடுங்க பார்க்கலாம் எப்படி தப்பிச்சு போகலான்ட்டு. என்ன மூடுறாத மூடவே மாட்டான், டென்ஷனாகுது கைஸ். அவ்வளோ மூடியாச்சு. சௌத்தங்க இருக்கிறாடி என்னடா அது என்ன நான் செக் பண்ணுன்றான். இங்கே பாருங்க கைஸ், இங்கிட்ட இந்த கிளாக்கு சத்தம் போடுதுங்க கைஸ். இந்த பயங்கரமாக இந்த டிங் டிங்னு அலாரம் அடிக்குது வேறு. அங்கே அந்த சவுண்டு கேட்டு வராங்க. இந்த கிளாக்கால் வந்துட்டு இப்போ இந்த சத்தம் பிடிச்சா தான் வந்து வராங்க. இப்போ வந்துட்டு இன்னும் ஆளே காணுவேன். இப்போ கிளாக் சத்தத்தை நிறுத்திடுச்சு, அவன் இன்னும் வரவே இல்லைண்ணே. இப்போ வந்துட்டு நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம முடிச்சிடுவாங்க கைஸ். இதில் வந்துட்டு எப்படி சொல்கிறது, மெட்ரோட கான்செப்ட் தான் கைஸ். இதில் வந்துட்டு ஒரு பொருளோட மாறி இருக்கக்கூடாது. மாறி இருந்துச்சுன்னா நம்ம பிடிச்சிருவான். நம்ம கரெக்டாக இருக்கணும் வைக்கிற பொருள்லாம். இங்கே பாருங்கள், பன்னி மாஸ்க் போட்டு வந்துட்டான். இது வந்து இப்போ வந்து சரியான சைக்கோ கைஸ். வந்து மனுஷன் கறியாக சாப்பிடுவாங்க கைஸ். வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம பிடிச்சி சாப்பிட்டு தான் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. இருங்க எல்லாம் அந்த பிளேஸில் சொல்லிட்டு போயிடலாம். இருங்க இப்போ வெளியே போனாலும் இப்போ எப்படி தப்பிக்கலாம் சொல்லிட்டு பிளானை போடுவோம் பாருங்கள் சீக்கிரம். இது என்னது கதவு பூட்டிருக்கு. இது சாவி என்னதுன்னு தெரில. இந்த கதவுக்கு போட சாவி போடு. இங்கே எதுவும் மேலே ஒரு படி போகுது. இதுங்க பாருங்கள், இங்கே எதுவும் கைஸ் இந்த இடம் தெரியும் ஞாபகம் இருக்குது கைஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாட்டில் தப்பிச்சுமே அந்த இடம் தானே அது. இங்கே ஃபியூஸ் போட்டு இந்த எலக்ட்ரிக் ஆன் பண்ணி ஏதோ போகணுமே நம்ம. இங்கே என்னடா இது என்ன இது பெருக்கி வச்சுருக்கான் ஓரமா? என்னடா இது பாய்சன்ட்டு சீஸு. விஷம் கெட்டு போய் சீஸ் வந்து விஷமாக இருக்குது இப்போது. ஓகே கைஸ், சாப்பாடு வச்சு வச்சுருப்பான் நினைக்கிறேன். சாப்பாடில் போட்டு நான் பேதி ஆக்கிடலாம். இருங்க வெயிட் பண்ணுங்க கைஸ். சாப்பாடு கண்டிப்பாக செஞ்சுருவான். இங்கே அப்புறம் ஸ்க்ரூ டிரைவர் கீழே இடறாத ஸ்டார் ஷேப்டு ஸ்க்ரூ டிரைவர் போல் ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர். இங்கே அப்புறம் இன்னொன்று ரெசிஸ்டார் இன்னொன்று கிடச்சிருக்கு. 2 இருக்குது, என்னன்னு தெரியல. இங்கே ஸ்க்ரூ ஓகே ஸ்க்ரூ டிரைவர் போட்டு ஓப்பன் பண்ணிடலாங்க. இதுக்கு வந்துட்டு நார்மல் ஸ்க்ரூ டிரைவர் கைஸ். இங்கே வந்து நார்மல் ஸ்க்ரூ டிரைவர்னா இது வந்துட்டு ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர். சரி விடுங்க வந்து பார்க்கலாம், நம்ம வேறு எதுவும் யூஸ் ஆகும். இது க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். அது இப்போ கண்டுபிடிச்சிட போகிறோம். இது என்னது ஒன்றும் இல்லை. இருங்க இங்கே வந்துட்டு ட்ராயரில் திறந்து பார்க்கலாம் வச்சுருக்கோம் உள்ள. ஓப்பன் பண்ண ஒன்றும் இல்லை. மூடிச்சிடும் ஒரேடி. அதுக்கு பிடிச்சிருவோம். இங்கே ஒன்றுமே இல்லை. இதில் இன்னும் இருக்குடா. என்ன இது பேட்ரி. ஓகே பேட்ரி கிடச்சிருக்கு உங்களுக்கு. க்ளோஸ் பண்ணு. ஓகே மேலே தரேன். என்னடா நியூஸ் பேப்பரா? மூடுறா, அதெல்லாம் படிக்க முடியாதா? மனுஷன் படிக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம். இருங்க இதெல்லாம் வாத்து பொம்மை அது. இங்கே பாருங்க சைக்கோ வந்துட்டு வாத்து பொம்மை வச்சுருக்கான். இருங்க பாடுறாங்க. என்னடா இது என்னது மனுஷகரியா? ஐயோ சி மனுஷகரியாக சாப்பிட்றான் ஃப்ரெண்ட்ஸ். சி அது எப்படா சாப்பிட்றா அதெல்லாம்? ஐயோ மனுஷெல்லாம் போட்டு தள்ளி. இங்கே பாருங்கள் இந்த இடம் ஞாபகம் இருக்குது கைஸ். இங்கே தான் கட்சீனில் வருவோம். இங்கே தான் வந்து மனுஷ கையை பிடிச்சி சமூகம் பண்ணிட்டு பண்ண வெட்டி கைஸ். இவெல்லாம் தப்பிச்சு இந்த ஜாக்கிரதாக இருக்கும் கைஸ். நம்மளை பிடிச்சி சாப்பிடுவாங்க. இவனை எடுத்து நம்மளை கடத்தி வச்சுக்கலான்னு தெரில. எனக்கு என்ன டப்பா இருக்குது. என்னடா இது என்னடா இது புதுசாக இருக்குது. இருங்க இது ரெசிஸ்டார் வைக்கிறா நம்ம. ஓகே ரெசிஸ்டார் வச்சு விட்ருவோம். என்ன தான் போவோம். இங்கே பாருங்கள் ஸ்டார் ஷேப் இருக்கா. ஸ்க்ரூ டிரைவர் போகணும். அது ஸ்டார் ஷேப்பு போட்டாச்சு. இங்கே என்னமோ இருக்குது. இங்கே பாருங்கள் கீழே பேட்ரி போடுறது இருக்குங்க. பேட்ரி போடுவோம். போடுறா பேட்ரியை. இப்போல்லாம் ஆனாக இருக்கும். என்னடா இது பஸ்ஸிலா ஏறாவனங்கடி. இது லிவர் ஆஃப் பண்ண முடியாதா? இப்போ இதுவே தலைவலியாச்சு கைஸ். இருங்க பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன் இப்போது. ஒரு வழியாக கைஸ், ஒரு வழியாக ஃபைனலி அப்பாடா ஒரு வழியாக கண்டுபிடிச்சி இந்த பஸ்ஸில் முடியுது. 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு கைஸ். இதுக்கே பாதி நேரம் போயிடுச்சு. முடியவே இல்லை. எப்படி பண்ணா அதான் ஆன் பண்ணிடுச்சு. அப்புறம் சாவி ஏறான். அப்பாடா ஒரு சாவி கடை இவ்வளோ டார்ச்சர் ரெடி. என்னோட பஸ்ஸில் வச்சுருக்கீங்க. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம என்னது ஒன்றுமே இல்லை. க்ளோஸ் பண்ணு ஒன்றுமே இல்லை. ஓகே இதில் எடுத்து வந்து பார்க்கலாம். ஓப்பன் பண்ணு. இதில் ஒன்றுமே இல்லை. உப்பு தான் இருக்குது. எடுத்து வாயில் போட்டுடலாம். சைக்கோ சாப்பாடில் போட்டு விட்டு நல்லாயிருக்கும்.
இருங்க அது கரண்டி என்னோட ஹேண்டில் மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே இருங்க சாப்பாடு வச்சுருக்காங்க. பாய்சன் சீஸ் உள்ளே போட்டு விட்றான். சாப்பிட்டாலாம் பாத்ரூம்லேயே இருக்கும், வெளியே வர மாட்டான். தப்பிச்சிடலாம் இல்லைன்னு நினைக்கிறேன். இது பூட்டி எடுக்குது. சாவி ஓப்பன் பண்ணுவா முடியாது. சாவி இன்னத்துக்கு யூஸ் ஆகும் தெரியலையே. சரி விடுங்க, வந்துட்டு மேலே போய் பார்க்கலாம். மேலே ஒரு வழி இருக்குது, நம்ம பார்க்கவே இல்லைன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இருங்க இந்த பக்கம் சாவி தேவைப்படுவாங்க. இங்கே ஒரு கதை இது போடலாமா? லாக்குடு. இது சாவி போட்டு போகலாம். இருங்க லாக்குடு. ஓகே பூட்டி தான் இருக்குது. சொல்லுங்க இந்த பாத்ரூம் போட்டு பார்ப்போம். இந்த இதுவும் போட முடியல. என்னமோ இருக்குது. என்ன இது? ஓ கிளாஸ் கட்ரு. இது உடஞ்சிருக்கா, நான் ஃபிக்ஸ் பண்ண முடியாது தோணுது அப்படின்றான். ஓகே இது ஃபிக்ஸ் பண்ணுறோம். சத்தம் போடாமல் உடச்சிட்டு போயிடலாம் கைஸ். இது இங்கே பாருங்கள் சைக்கோ இருக்கான். டேய் இவனு கிட்டே போகக்கூடாது கைஸ். இவன் இந்த கதவு வீட்டு என்ட்ரன்ஸில் காலை வச்சா தோற்றிட்டு வந்துடுவாங்க கைஸ். இருங்க இப்படி சாயை ஓப்பன் பண்ணேன். இங்கே தான் சாவி தேவைப்படுது. இங்கே பாருங்கள் பேஸ்மெண்ட். இங்கே தான் நம்ம பிடிச்சிருந்தான் லாஸ்ட் கேமில். இங்கே சேர் ரெண்டு இருக்குடா. என்ன அது மஞ்சள் கலரில்? ஓ லாக் பிக். இங்கே பாருங்கள் செயினில் வச்சுருவான். ட்ராப்பா? எங்களுக்கே ட்ராப்ஸா? இருங்க கோஸ்ட்டுக்கு ட்ராப் வைக்கிறான் பார்த்தீங்களா கைஸ். ஓகே இப்போ வந்துட்டு இந்த இதை பூட்டியிருக்கு. இந்த லாக் பிக் போடு. ஓப்பன் பண்ணு. இது ஓப்பன் ஆகிடுச்சு. உள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு. வந்துட்டு போன கேமில் இங்கே தான் நம்ம பிடிச்சி வச்சிருக்கோம். பெரிய கேஜில் பிடிச்சிருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே என்ன பாருங்கள் என்னமோ இருக்குது, துணி இருக்குது, எடுத்து பார்ப்போம். ஒன்றுமே இல்லை. ஒரு கிளாஸ் கட்டுவோம். துரு பிடிச்ச கிளாஸ் கட்டுற இங்கே வச்சிடலாம். இங்கே வந்துட்டு ரொம்ப ரிப்பேர் பண்ணலாம் நினைக்கிறேன் இதை வச்சு. ஓகே இதுக்கு வந்துட்டு ஏதோ தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். கேட்பாங்க யூஸ்லெஸ் ட்ராயிங்ஸு இது தேவையில்லையா? வேறு என்ன இருக்குது? இந்த கைஸ் இந்த இடம்லாம் இருந்துச்சா நான் போன கேமில் இருக்கோம். போன கேமில் இந்த மாதிரி இடம் இருந்துச்சா நான் கைஸ் இப்போ பார்த்த மாதிரியே இல்லையே. இது என்னடா புதுசாக இருக்குது. இது எங்கேயோ பார்த்த மாதிரியே இல்லை கைஸ் போன கேமில். இருங்க இந்த லிவர் தூக்கி கொடுப்போம். கிளாஸ் கட்டர் டிஸ்க்கு கிடச்சிருக்கு. ஓகே இப்போ டிஸ்கை போகலாம் நினைக்கிறேன். வேறு என்ன இருக்குது பார்ப்போம். என்னடா அது? ஸ்க்ரூ ட்ரைவரு. இன்னமும் லெட்டர் இருக்குது. எழுதி வச்சுருக்கான். இல்லது பேஸ்மெண்ட்டு ஷெல்ஃபுக்கிட்ட கோடு போட்டு வச்சுருக்கான். பாய்லர் ரூம்கிட்ட கோடு போட்டு வச்சுருக்கான். இதை வந்துட்டு ஓகே கைஸ் புரிஞ்சிச்சு கைஸ். சீஸ் எங்கே வச்சுருக்கலாம், பாய்சன் சீஸ் எங்கே வச்சுருக்கான் சொல்லி ரொம்ப இடத்த ஸ்பாட் கிட்டே இருக்குது, ப்ரூம் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருக்கான். வந்துட்டு கிராஸ் போடாத இடத்துல போய் செக் பண்ணால் உங்களுக்கு பாய்சன் சீஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. யாரும் உங்களுக்கு முன்னாடி எவனா தங்கியிருப்போனோ, இங்கே தங்கிட்டு இந்த பாய்சன் சீஸ் அங்கே வச்சுருப்போனோ யாரெல்லாம் விடுங்க பார்க்கலாம். நம்ம எவன் புண்ணியம் நம்மளுக்காக வச்சுருக்கான் விடுங்க. இப்போ போயிட்டு ஏடா டே தொட மூடுறான், நம்மள வச்சு மூடிட்டான் உள்ள. இதுங்க போயிட்டு ஸ்க்ரூ வச்சு இது ஓப்பன் பண்ணிடலாம். பண்ணுறா இங்கே அங்கே வாத்து பொம்மையெல்லாம் போட்டு வச்சுருக்கான். எனக்கு தெரிஞ்சு மிதிச்ச சத்தம் வரும் கண்டிப்பாக. சத்தம் வந்து அவன் துரத்த ஆரம்பிச்சிருவான். தேடி கீழே வர ஆரம்பிச்சிருவான். அதெல்லாம் வந்துட்டு மிதிக்காமல் வரலாம். எனக்கு அந்த லிவர் அமுக்கி விடு. இப்போ இந்த லிவர் இருக்கு அமுக்கு. எப்போ வாஷிங் மிஷின் இப்படி கட் பண்ணி உள்ள வச்சுருக்கு, அப்புறம் எப்போ யூஸ் பண்ணுவேன்? இப்போ வந்துட்டு இது சவுண்டு இது திறந்துருக்குன்றான். ஓகே சவுண்டு மூலமாக வந்துட்டு லிவர் அமுக்கு கூட சவுண்டு எடுத்து திறந்துருக்குன்றான். ஓகே இங்கே பாருங்கள் சாவி இருக்குது. கிளாஸ் அது உடச்சிட்டோம். ஓகே சத்தம் கேட்டுச்சு. அதுதான் அவன் வரான். ஜேகாப் என்னடா சத்தம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். டே இறை இவன் வரான்டா ஃப்ரெண்ட்ஸ் 12 மினிட்ஸா. டே இது அமுக்கி விட்டு அமுக்குறா மூடுறா எல்லாம் இதை மூடுறா ஓடு 5 செகண்ட் தான் இருக்குது. ஓடு எடுத்து மாட்டாங்க கைஸ். அதான் டைம் முடிச்சு. அதை செத்துறான் எடுத்துருப்பான். தொத்திட்டு வருவான். அவன் மூடிச்சு. இது அதை ஒளிட மூடுற சீக்கிரம் மூடுறா. சீக்கிரம் பா செம்ம ஜஸ்ட்டு கைஸ். பா என்ன ஜஸ்ட்டு உங்களுக்கு ஸ்பெஷல் கீ கிடச்சிருக்கு. அதுலேருந்து அது கிளாஸ் முடிச்சா சத்தம் கேட்டு வருவான். என்ன ஆளையே காணுவேன். நூபே வந்துட்டான் ஃப்ராங்க் வந்துட்டான். அந்த ஃப்ராங்க் அங்கிள் ஃப்ராங்க் நூபே இருங்க ஒரே அமிச்சுடுறா. இது ஒன்றுமே இல்லைடா, ஒரு தப்பு இருக்காதுடா. அண்ணா அவ்வளோ கோஸ்ட் அண்ணன் எவ்வளோ சீக்கிரம் பர்ஃபெக்டாக பண்ணேன்டா. கோஸ்ட்டை சும்மா நினச்சேடா. ஒரு எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ண ஆள் தான் எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்து போயிட்டான். போடா நூபே வெளியே போடா. டேய் ஆனால் போயிட்டான். இப்போ வந்துட்டு ரொம்ப தப்பிச்சு போன வேலையை பார்க்கலாம். மேலே போய் இன்னமும் பண்ணிட்டு இருக்காங்க. துணியை இது அயன் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் வரமாட்டான் கீழே. இருங்க ஸ்பெஷல் கீ இங்கே எடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணியாச்சு. இது என்னது? க்ரீஸ் என்னத்தை யூஸ் பண்ணுவாங்க? துரு பிடிச்சது வந்துட்டு இது பண்ணுறதா யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்துட்டு டஸ்ட் எடுப்பு வந்து கிளாஸ் கட்டுறதுக்கு வந்து நம்ம இது போட்டுக்கலாம் க்ரீஸை. இப்போ பார்க்கலாம். ஒழிச்சிக்கலாம் போலையே. ஓகே இதுங்க எடுங்க க்ரீஸை போடு. ஓப்பன் ஆகுது. இப்போ தான் எல்லாம் ஓப்பன் ஆகுது. விடுங்க எல்லாத்தையும் மாட்டலாம் நினைக்கிறேன். ஹேண்டில் மாற்று, கிளாஸ் கட்டுற டிஸ்கை மாற்று, அதெல்லாம் மாட்டி வச்சு பர்ஃபெக்ட் நிலைமையில் இருக்குது. எப்போ எடுப்பேன் நான் எப்போ ஓகே இது இப்போ இருக்குது போல் எடுறா. எடுத்தாச்சு. ஓகே அவ்வளோதான். நமக்கு வந்து இப்போ டைம் கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுன்றான். ஓகே என்னடா இது? அப்படியே சத்தம் கேட்குது காய்ச்சிங்க. கிளாக் திரும்ப இப்போ டின்னர் டைமா? இப்போ டின்னர் டைம் ஆகிடுச்சு. ஏன்னா டைம் இவ்வளோ சீக்கிரம் பிறக்குது அப்படின்னு சொல்கிறான். வரேன் மேலே இருந்துக்கிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளாக் இருக்கே சத்தம் போட்டு வெறுப்பேற்றிட்டு காய்ஸ். இது வந்து சாப்பிட்ற டைம் ஆகிடுச்சு சொல்லிட்டு இருக்கான். சாப்பிட்ற டைம் ஆகிடுச்சா? டைம் வந்து டைம் என்ன இவ்வளோ சீக்கிரம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. எனக்கு வந்து இப்போ சாப்பிட போகிறான். நம்ம பாய்சன் சீஸ் போட்டோம்ல, அது சாப்பிட போகிறான். நம்மளுக்கு வச்சா நம்ம கதை முடிஞ்சிச்சு. நம்மளுக்கு வைக்கக்கூடாதுன்னு ஆசை வேண்டியதான். தம்பி எனக்கு வேணாப்பா, நீயே சாப்பிட்ருப்பா சீஸை.
என்னடா வேலையை காண போனாரா டே நவுறான் போ அடிச்சான்டா. இது நம்ம அரை மணி நேரம் வெயிட் பண்ண கைஸ், அவன் வரவே இல்லை. அவன் சரி என்னடா ஆச்சு பக் ஆகிடான்னு சொல்லிட்டு வெளியே செக் பண்ணி போகலாம் பார்த்தா அவன் பிடிச்சி அடிச்சான். அவ்வளோ திரும்ப ஃபஸ்ட் விளாடணுமா, எனக்கு பண்ணுறதுக்கு விருப்பமே இல்லை, ஆனால் நீ தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணுறா சொல்லிட்டு என்ன பண்ண போகிறான். டே என்னடா பண்ணுற டே வந்துட்டு. ஓ 3 லைஃப் ஆரம்பிக்கு. ஓகே காய்ஸ், நம்ம இன்னும் 2 லைஃப் இருக்குது, பரவாயில்லையே. போன கேமில் ஒரே ஒரு லைஃப் தான் கொடுத்துருந்தான், பரவாயில்ல. அவன் என்னடா ஆச்சு ஆளையே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பக் ஆகிடுச்சான்னு சொல்லி செக் பண்ணலாம் போனால் நம்மளை பிடிச்சி அடிச்சிட்டான் கைஸ். இருங்க டின்னர் டைம் ஆகிடுச்சா, என்ன டைம் லொசி அவன் போகுது அப்படின்றான். சரி வந்து அவன் வர வெயிட் பண்ணுவான். வந்துட்டான் நினைக்கிறேன், சத்தம் கேட்குது டொக் டொக்குன்னு, அது வரான்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ராங்க் வரானா இல்லையாடா, என்னடா இவ்வளோ நேரம் ஆக்குறான் ஃப்ராங்க்கு, சீக்கிரம் வாடா டே, சீக்கிரம் எஸ்கேப் பண்ணிட்டேன், வீட்டிலலாம் வெயிட் பண்ணியிருப்பாங்க, சீக்கிரம் வாடா டே. வந்துட்டான் என்ன பண்ணுறான் பார்ப்போம். இருங்கடா பண்ணுறான். ஓ சாப்பாடு எடுத்துன்னு வைக்கிறான், சேர் இழுத்து போட்டு உட்காரான். ஓகே இப்போ கட்சின்னு நினைக்கிறேன், ஆனால் நம்மளுக்கு இன்ட்ராக்ட் பண்ணுறவங்க கொடுத்துருக்காங்க. எங்கள் பார்க்க நல்லா சொல்கிறான், என்ன பண்ணுறாங்கப்பா. சாப்பிட்றான். எப்படா மாஸ்க் போட்டே சாப்பிட்றான், வாய்ப்பில் விட்டு எப்படி மாஸ்க் போட்டே சாப்பிட்டுருக்காங்க கைஸ். சரி விடுங்க, என்ன தான் பண்ணுறாங்க பார்ப்போம். உட்காந்து மாங்க சாப்பிட்டுருக்கேன்டா, எனக்கு கொஞ்சம் கொடுக்குற கஷ்டம். என்னை மன்னிச்சிரு ஜேக்கப், உனக்கு கொடுக்காததுக்கு, ஆனால் இதுக்கு இந்த மாதத்துக்கு போதுமான அளவு செலவு பண்ணிட்டேன், அதாவது அதனால தான் அப்படின்றான். உனக்கு இது விஷயம் தெரியுமா, ஆனால் என்னை நம்பு, நான் வந்துட்டு மற்றவங்க மாதிரி உன்னை இது பண்ண போகிறது இல்லை அப்படின்றான். மற்றவங்க பண்ண மாதிரி இருந்தால் வெட்டி சாப்பிட மாட்டேறியா நீ, ஆனால் வந்துட்டு நான் அவங்களோட ஒன்றும் இல்லை, நான் அவங்களுக்கு ஆப்போசிட்டானவன், எனக்கு உதவி தேவை அப்படின்றான். என்னடா உதவி தேவை உனக்கு தெரியுமா, நெருப்பு இந்த எரியுது, அதெல்லாம் வந்துட்டு அது கவலை, எரியுது பற்றி நெருப்பு கவலையில் அது எரிக்குதுன்ட்டு, அதுக்கு ஒரு கவலையும் இல்லை, அது என்னது யார் எப்படி வலிக்கும், அது எவ்வளோ வலிக்கும்ன்ட்டு அப்படின்றான். அப்புறமேட்டு நான் அதை அணைப்பேன், எல்லாத்தையும் அவர் நிறுத்துவேன் அப்புறம் அப்படின்றான். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து உன்னோட நெருப்பை அணைப்பேன் அப்புறம் அப்படின்றான். ஜேக்கப் நீனு நான் தான் உண்மையான சிறப்பு, இங்கே உண்மையான நல்லது, இந்த உண்மையான நல்லது அப்படின்றான். என்ன சொல்ல வரான் ஒன்றும் புரிய மாட்டுது. நான் ஒன்று வந்துட்டு இந்த மற்றவங்கள மாதிரி இது பண்ணுறது நான்சென்ஸ்லாம் பண்ண போகிறதில்ல. ஆமாம் அது கஷ்டம்தான், ஒரு உண்மையான மேனாக இருக்கணும்னா வந்துட்டு நீ அதுக்கான பெரிய ப்ரைஸ் கொடுக்கணும், அதுக்கு நீ ஏற்ற மாதிரி இப்போ இது கொடுக்கணும், ஒன்று கொடுத்துதான் ஒன்று வாங்க முடியும் அப்படின்றான். ஓகே இப்போ வந்து நான் மேலே போனோம், எனக்கு கேட்டதுக்கு ரொம்ப நன்றி ஜேக்கப் அப்படின்றான். நான் சாப்பிட்டானா சாப்பிட்டாங்க, சாப்பிட்டு வந்துட்டு நான் மேலே போகிறேன்றான். நான் ஒன்றும் நல்லா ஃபீல் பண்ணல அப்படின்றான். நான் சாப்பிட்டது வேலை செய்யுது, இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் பாய்சன் சீஸ் வேலையை கேட்டுது, இப்போ வந்து மேலே போகிறான். இப்போ மேலே போனதுக்கப்புறம் எஸ்கேப் பண்ண எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். அவன் டைம் கிடைக்கும், நம்மளுக்கு கட் பண்ணி போகிற அளவுக்கு டைம் கிடைக்கும். இருங்க என்ன பண்ணுறான் அப்போ, இருங்க ஃபஸ்ட்டு இந்த சத்தம் கேட்குது, ஆடும்போது சத்தம் கேட்குது, பயங்கர சத்தம் கேட்குது. என்ன பண்ணுறான் பாப்பா மேலே போயிட்டு, தம்பி ஃப்ராங்க் தம்பி என்னப்பா பண்ணுறீங்க, என்ன ஃப்ரெண்ட்ஸ் வந்து அது வாந்திட்டு செத்துருவான் பார்த்தா முக்கிடுறான் பாத்ரூமில். சி இருங்க நான் முக்கதெல்லாம் ஏன் எடுத்துக்கிட்டோம், எஸ்கேப் பண்ணலாருங்க, பாத்ரூம் போய் வாந்தி எடுத்து செத்துருவான் பார்த்தா முக்கிடுறா, நான் பாத்ரூம் உட்காந்துக்கிட்டு சி கருமத்தை. இருங்க அவ்வளோதான்டா எனக்கு விட்டுறாதரா கீழே அப்படி சொல்கிறோம். இப்போ கட் பண்ணுறான் பாருங்க. இப்போ தப்பிக்க போகிறோங்க வயசு, இப்போ கிளாஸ் கட்டுறாச்சு, அதெல்லாம் வேலை செய்யுது. இப்போது எனக்கு தெரிஞ்சு இப்போ தப்பிக்க போகிறோம், அவ்வளோதான் அவன் தப்பிச்சிட்டான். போ இருங்க கட் பண்ணியாச்சு, அவ்வளோதான்டா. இந்த கிளாஸை மட்டும் அழகாக எடுத்து ஓரமாக வச்சா முடிஞ்சு போச்சு. அழகாக போட்டு உடஞ்சிடுச்சு, அழகாக எடுத்து ஓரமாக வச்சிடலாம் கிளாஸை. ஓகே கிளாஸை வச்சாச்சு, அதை இப்போ திறந்து ஓடிட வேண்டியதான். இது கிளாஸ் கரெக்டாக ஓப்பன் பண்ணிச்சு, அது கிளாஸ் கட்டுற கூட வச்சுருக்கான். இந்த டைம் நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன், தப்பிச்சிருவேன் அப்படின்றான். ஓகே கைஸ், இந்த வந்து இன்னும் வந்துட்டு 9-1 கேனிபல் 3 வந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ளே பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் ஒரு ஷேர் மறக்காமல் பண்ணி விட்டுருங்க. வந்துட்டு அடுத்த வீடியோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். பாய் ஃப்ரம் கோஸ்ட்.